ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ஓப்பன் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அமெரிக்க காங்கிரஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிற டெக் ஒர்க் ஃபோர்ஸ் அமெண்ட்மெண்ட் மசோதாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் H1B விசா இதனால இந்தியாவுடைய ஐடி துறை எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட போகுது, இது எல்லாத்தையும் நம்ம விவரமாக பேசலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறது ஈஸியாகிறது. வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ H1B விசாவுடைய அந்த அமெண்ட்மெண்ட்ல டொனால்டு ட்ரம்ப் சைன் பண்ணிட்டதா ஒரு நியூஸ் நமக்கு சனிக்கிழமை இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. பட் இதனால ஐடி ஸ்பேஸுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே H1B விசாவுக்கான ஃபீஸஸா அவங்க பே பண்ணிக்கிட்டு இருந்த லெவல்ஸ் என்ன, அதாவது கிட்டத்தட்ட $245 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மசோதா மூலியமா $1,00,000 அப்படிங்கிற லெவலுக்கு அதை ஏற்றியிருக்காங்க. பட் இதோடைய இந்த மசோதாவுடைய மெயின் சாராம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் சிட்டிசன்ஸை கார்பரேட் கம்பெனிசஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிசஸ் பணிக்கு அமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் இது அடுத்தடுத்து என்னென்ன ஒரு நகர்வுக்குள்ள போக போகுது, இதோடைய முழுமையான விவரங்கள் முழுசா நமக்கு வரலனாலும், பட் இந்த கட்டண முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா ஒரு பாதிப்பை ஏற்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2025 இருந்து இந்தியன் கம்பெனிஸஸா இருக்கட்டும், இல்ல அமெரிக்கன் கம்பெனிஸஸா இருக்கட்டும், உங்களுக்கு ஃபாரின் ஒர்க்கர்ஸை உள்ள கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த H1B விசாவுடைய சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு மினிமைஸ் அமௌண்டாக இருந்துச்சு. அதாவது $245 அப்படிங்கிறது ஒரு நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்புல 1,32,000 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சிஸ்டம், அதாவது $1,00,000 அப்படின்னு நம்ம போகும்போது இது கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நபருக்கான ஃபீஸா அந்த கார்பரேட் கம்பெனிஸ் பே பண்ணி ஆகணும். பட் இது போக மற்ற இப்போ நமக்கு ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில அதர் டாக்ஸஸும் இதுல அடங்கும் அப்படின்னு தான் சொல்லி அவங்க இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இது அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது செப்டம்பர் 17 நமக்கு அங்க அவங்க பண்ணது. இப்போ நமக்கு லாஸ்டா ஃப்ரைடே ஐடி ஸ்பேஸ்ல ஒரு இம்பாக்ட் காமிச்சது. பட் மண்டே இன்னைக்கு இந்த நியூஸ் பெரிய லெவல்ல வந்திருக்கு. மண்டே ஐடி ஸ்பேஸ்ல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, குறிப்பா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் அதே மாதிரி சொனாட்டா சாஃப்ட்வேர், இந்த 3 கம்பெனிஸ் இதோடைய ரெவென்யூ இதை ரொம்ப பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பினான்சியல் வல்லுநர்களே இதை தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 88 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இது புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. இது ரினியூவல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் இந்த கட்டணத்தை செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரான ஒரு சேலரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இனிமே இந்த கார்பரேட் கம்பெனிஸஸ் உங்களுக்கு அந்த H1B விசா மூலியமா ஒர்க்கர்ஸை எடுக்க முடியும். ஸோ இவ்வளவு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அமெரிக்காவுக்கு அப்படின்னா, ஒன்று, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து போனா அமெரிக்காவுடைய வருமானம் அதிகரிக்கும், அதாவது கவர்மெண்டோடைய வருமானம் அதிகரிக்கும், ஒரு டாக்ஸ் மாதிரி. ஏன்னா ஒரு நபருக்கு 88 லட்சம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2025 முதல் பாதியிலேயே பாத்தீங்கன்னா 20,000, அதாவது இந்தியன் ஒர்க்கர்ஸஸ் நம்ம மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு 20,000 பேர் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் பெண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி விசாவுடைய என்கொயரிஸஸும் உங்களுக்கு முன்னால மாதிரி இருக்காது. ஏன்னா இங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த H1B விசா அப்படிங்கிறது ஒரு லாட்டரி சிஸ்டமேட்டிக்ல ஏற்கனவே இருந்தது. அதாவது ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ஒர்க்கிங் விசா தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனோட இருக்குது. பட் ஏற்கனவே இதுல ஒரு பல ஸ்கேம்ஸஸ் நடந்திருக்குங்கிறது தான் அமெரிக்க கவர்மெண்டோடைய
குற்றச்சாட்டே. பட் இன்னும் அவங்க டைட் பண்ணும்போது இது நேரடியாக வந்து இந்திய தொழிலாளர்களை பாதிப்பது மட்டும் இல்லாமல் இந்திய நிறுவனங்களும் கம்பல்சரி இதுல வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்கு. பட் இதுல இன்னொரு ஒரு டேரிஃப் பத்தியும் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. பட் அது வந்து இன்னும் பேச்சளவுல தான் இருக்கு. அது இன்னும் அடுத்தடுத்து தான் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. பட் அது இன்னும் எப்படி 1 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இதோடைய இம்ப்ளிமெண்ட் அக்டோபர் 1ன்னு சொல்லி ஒரு ஃபைனல் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதோடைய இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா மண்டே வந்து ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு சொல்யூஷனா கார்ப்பரேட் கம்பெனிஸஸ் வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனிஸோடைய சிஇஓஸ் வந்து பேசக்கூடிய ஒரு சில வீடியோக்கள்ல வந்து என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இதுக்கு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட தரப்பு கருத்தா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப நமக்கு வந்து இந்திய பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு சட்டத்தை நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது ஃபுல் மெஜாரிட்டியோட நீங்க அந்த ஒரு சட்டத்தை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திரும்ப நீங்க அதை சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க அதை ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னா அது எவ்வளவு நாள் ஆகுங்கிறது தெரியாது. குறிப்பா மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு ஸ்டே கிடைக்கிறது கஷ்டம். இதே தான் இப்போ யூஎஸ்ல நடந்திருக்கு. பட் யூஎஸ்ல கோர்ட்ல அவங்க எப்போ அப்ளை பண்ண போறாங்க, பட் அதுக்கு எப்போ ஸ்டே ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ ஐடி ஸ்பேசஸ்ல நம்ம மண்டே ஒரு கண் வைத்து பார்க்கறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இறங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் டிசிஷன் நம்ம எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.